ஐயப்பர் மரபில் தத்துவமசி தத் துவம் அசி என்பது சந்தோக்கிய உபநிடதத்தின் 6.8.7 என்ற முக்கியமான மகா வாக்கியம். இதன் தமிழாக்கம் நீயே அது அல்லது அது நீதான். இது அத்வைத வேதாந்தத்தின் மையக் கருத்துகளான ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், ஆத்மாவின் பரம்பொருளாகிய பிரம்மனுடன் ஒருமை என்ற தத்துவங்களை எடுத்துரைக்கிறது. ஐயப்பர் வழிபாட்டின் சபரிமலை யாத்திரை, விரதம், சமத்துவ மரபு, ஒழுக்க கட்டுப்பாடுகள், 18 படி சின்னவியல் ஆகியவை அனைத்தும் இந்த மகா வாக்கியத்தின் மீது அமைந்துள்ளன என்பதாக பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 2. தத்துவ அடிப்படை. உபநிடத மரபில் தத்துவமசி. சந்தோக்கிய உபநிடதத்தில் உத்தலாக அருணி தன் மகன் ஸ்வேதகேதுவுக்கு அறிவு பரிபக்குவத்தை கற்பிக்கும்போது கூறும் வாக்கியம் தத்துவமசி ஸ்வேதகேதுவே. இதன் மூலப்பொருள் தனி மனிதன் உணரும் நான் என்பது வரையறுக்கப்பட்ட காய மன அடையாளம் அல்ல. அதன் ஆழத்தில் இருக்கும் சித்தம் அல்லது சாட்சிதான் பரம்பொருள். அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவான அத்வைத சத்தியம். இதுவே ஐயப்பர் மரபில் யாத்திரிகரின் உள்ளக மாற்ற தத்துவமாக மாற்றப்பட்டுள்ளது. 3. ஐயப்பர் புராண கட்டமைப்பில் தத்துவமசி. ஐயப்பன் புராணத்தில் ஐயப்பன் ஹரிஹரபுத்திரன், சிவன் + விஷ்ணு வழி தோற்றம், தெய்வீக மற்றும் தர்ம சக்திகளின் சங்கமம் என்ற கருத்துகளில் வடிவமைக்கப்படுகிறார். மகிஷி வதம் சம்பவத்தில் ஐயப்பன் தனது பரமாத்ம ரூபத்தை வெளிப்படுத்தும் தருணம் அசுரிக்கு மோட்சம் தரும் நிகழ்வு பல ஆய்வாளர்களால் அத்வைத உணர்வு வெளிப்பாடு என புரிந்து கொள்ளப்படுகிறது. மகிஷியின் இறுதி ஞான அனுபவம் தத்துவமசியின் ஜீவன் பிரம்ம இணைவு சின்னமாக காணப்படுகிறது. 4. சபரிமலை யாத்திரை மரபில் தத்துவமசியின் வெளிப்பாடு. 41 நாள் விரதம், விரதா அல்லது மண்டலா. இங்கு யாத்திரிகன் தன் ஆசை, அகம்பாவன், அடையாளங்கள், சமூக நிலை எல்லாவற்றையும் துறந்து ஒரு எளிய மனிதன் என நடக்கிறார். இது உபநிடதத்தில் கூறப்படும் உள்ளக சுத்தி மூலம் பரம்பொருளை உணர்தல் என்ற கருத்தோடு நேரடியாக தொடர்புடையது. பி. சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற பரிபாஷை. ஒவ்வொரு யாத்திரிகரும் ஒருவரை ஒருவர் சுவாமி என ஐயப்பனை அழைப்பது அத்வைத வேதாந்தத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. இதனால் பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வீக ஆன்மா அனைவரிலும் ஒன்றே என்ற உண்மை வெளிப்படுகிறது. சி. 18 படிகள். அறிவின் 18 நிலைகள், 18 பரிசுகள், குணங்கள், அஸ்திரங்கள் என்று பல வியாக்கியானங்கள் உள்ளன. சபரிமலையின் 18 படிகள் யாத்திரிகன் தான் பரம்பொருள் இருமையை தாண்டி செல்வதற்கான குறிக்கோள்களை பிரதிபலிக்கின்றன. டி. இறுதி தரிசனம். தத்துவமசி அனுபவம். ஐயப்பன் முன் நிற்கும்போது யாத்திரிகன் அனுபவிக்கும் ஆன்மீக உணர்வு அவனது உள்ளே தெய்வம் உறையும் எனும் சாந்த நிலை. இதனை தத்துவ ரீதியாக மகா வாக்கிய அனுபவம் என்று ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர். 5. சமூகவியல் கோணம். சமத்துவமும் ஒருமையும். ஐயப்பர் வழிபாட்டின் முக்கிய அம்சங்கள் ஜாதி, வர்க்கம், பொருளாதார நிலை பொறுத்து வேறுபாடு இல்லாது அனைவரும் ஒரே போன்ற ஆடை மாலைகள் அணிதல், ஐக்கிய உணவு அல்லது அன்னதானம், ஒரே சுவாமி சுவாமி அழைப்பு. இவை அனைத்தும் தத்துவமசியின் மனித ஒற்றுமை, சமத்துவம், பரம்பொருள் ஒருமை என்ற அடிப்படைகளை சமூக பக்கம் இருந்து வலியுறுத்துகின்றன. 6. முடிவு. ஐயப்பர் வழிபாட்டில் தத்துவமசி என்பது வெறும் தத்துவ பொழிவோ அல்லது மந்திரச் சொல்லோ அல்ல. அது ஒரு ஆன்மீக அனுபவம். யாத்திரிகன் தன் அகத்தை சுத்தி செய்ய, தன்னை மீறி உயர, தன்னுள் தெய்வத்தை உணர வழிநடத்தும் மகா வாக்கிய பரிணாமம்.